சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வீட்டு பூஜை அறையில் அல்லது உங்கள் வீட்டில் பள்ளி இருக்கின்றதா? கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்கவே மறக்காதீங்க. சாஸ்திரங்களின்படி ஒரு வீட்டில் பள்ளி இருக்கிறதோ அல்லது பூஜை அறையில் பள்ளி இருந்தாலோ குடும்பத்தோட தலை விதியே மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிகுறி தான் இந்த பள்ளி இருப்பது. அது மட்டும் இல்லை, பள்ளி அப்படின்னாலே மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட ஒரு உயிரினம். இந்த உயிரினம் வீட்டில் இருந்தா பண வரவு அதிகரிக்கும், இல்ல வேற ஏதேனும் ஆபத்துக்களின் எச்சரிக்கையாகவும் இந்த பள்ளி இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. இதுல நீங்க ஆச்சரியமூட்டும் ஒரு சில தகவல்களும் உங்க வாழ்க்கையை ஆன்மீக ரீதியாக மாற்றக்கூடிய ஒரு சில விஷயங்களும் இந்த வீடியோல இருக்கு. அதுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஓ மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பள்ளியை தீபாவளி அன்று பூஜை அறையில நம்ம பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அந்த வருஷம் முழுக்க லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லை, பண தட்டுப்பாடும் இருக்காது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, வாஸ்து சாஸ்திரத்தின்படி பூஜை அறையிலோ அல்லது உங்கள் வீட்டு வரவேற்பறையிலையோ பள்ளி இருப்பது மகாலட்சுமி கடாட்சமும் மங்களகரமானது, உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும் உணர்த்துகின்றது. அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய பண வரவு, தொழிலில் நல்ல லாபம் வரப்போவதற்கான அறிகுறியாகவும் இந்த பள்ளி நம்ம வீட்டில் இருக்கின்றது. பள்ளி என்பது ஒரு அர்த்தமுள்ள தெய்வீக அடையாளமாக கருதப்பட்டது. கடவுளின் தகவல்களை தரும் தூதுவனாகவும் பள்ளி இருக்கின்றது. புராணங்கள்ல பள்ளி மனிதர்களுக்கும் கடவுள்களுக்கும் இடையே செய்தியை கொண்டு சேர்க்கும் ஒரு உயிரினமாகவும், கோவில்கள்ல பள்ளிக்கு என்றே தனியாக தெய்வீக இடம் இருக்கின்றது. காஞ்சிபுர வரதராஜ பெருமாள் கோவில்ல தங்கம் வெள்ளி பள்ளி உருவங்கள், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவில்ல பள்ளி தரிசனம் மங்களத்தை உருவாக்குகின்றது. வீட்டை காக்கும் இயற்கை பாதுகாவலனாகவும் பள்ளி இருக்கின்றது. நம்ம ஒரு விஷயம் பேசும்போதும் இல்லை ஒரு சாமி கிட்ட மனதார வேண்டும் போதும் நம்ம நினைச்ச காரியம் 100% நல்லபடியாக நடக்கணும்னு இறைவனை வேண்டும் போது பள்ளிகளின் மூலம் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதாவது அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் பள்ளி சத்தம் கேட்டது அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும், நம்ம நினைத்த காரியம் சீக்கிரம் கைகூடும் அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. அது மட்டும் இல்லை, பள்ளி சத்தத்தில் திசைகளின் மூலமும் பலன் இருக்கிறது. பூஜை அறையில் அல்லது வடக்கு அல்லது கிழக்கு திசையிலிருந்து கத்தினால் அது மிகப்பெரிய தன லாபத்தையும் சுப செய்திகளையும் தேடி வருகின்றது நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பள்ளி நல்ல சத்தமிட்டு தாங்க இருந்துச்சு, ஆனால் இப்போ சத்தம் போட மாட்டுது. எங்கள் வீட்டில் பள்ளி நிறையா இருக்குது, ஆனால் சத்தம் போட மாட்டுது. எங்கள் வீட்டுக்குள்ளே பள்ளியே இல்லை, முன்னாடி நிறையா இருந்தது, இப்போ இல்லவே இல்லை. எங்கள் வீட்டு வாசலில் தாங்க பள்ளி இருக்குது அப்படின்னு பலருமே சொல்கிறீங்க. இதற்கெல்லாம் ஒவ்வொரு ஆன்மீக காரணம் இருக்கின்றது. பள்ளி சத்தம் இல்லை என்றால் உங்க வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கின்றது, உங்களுக்கு வறுமை வரப்போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. அதற்கு நாங்கள் என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் அன்றாடம் காலைல 6 மணிக்குள்ள நீங்க விளக்கு ஏற்ற வேண்டும். பூஜை அறையில உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு ஏதாவது ஒரு இனிப்பு வகை கற்கண்டோ திராட்சையோ அந்த தெய்வத்திற்கு படைத்து ஒரு தீபம் ஏற்றி வைத்தாலே போதும். தொடர்ந்து 7 நாட்கள் நீங்கள் செய்து வர உங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் கட்டாயம் கேட்கும். இல்லைங்க எங்க வீட்டில் விளக்கே ஏற்ற முடியலங்க, ரொம்ப ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா வீட்டில் கொட்டாங்குச்சி இருக்கும். அதாவது தேங்காய் சிரட்டை, அந்த தேங்காவை எடுத்துட்டு அந்த ஓடு இருக்கு பார்த்தீங்களா, அதை நெருப்பில் காமிச்சு கங்கு வர வைத்து அதில் பால் சாம்பிராணி குங்குலியம் மற்றும் வெண்கடுகு சேர்த்து தொடர்ந்து 7 நாட்கள் தூபம் போட வேண்டும். இது போல தூபம் போடும்போது நம் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி நம் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் நிறைவாக இருக்கும். நேர்மறை ஆற்றல் இருந்தால் அந்த இடத்துல தெய்வ சக்தி குடியேறும். தெய்வ சக்தி குடியேறினால் கட்டாயம் பள்ளி சத்தமிட ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், எங்க வீட்டுக்குள்ள பள்ளியே இல்லைங்க, வாசல்ல இருக்கு அப்படின்னா, பள்ளி அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சம் மற்றும் முன்னோர்களின் அம்சம். உங்க குலதெய்வத்தின் வாக்காகவும் பள்ளி இருக்கின்றது. ஒரு சில வீடுகள்ல தலைவாசல்ல குலதெய்வமும் மகாலட்சுமி தாயாரும் விரும்பி வாசம் செய்யும் போது அந்த இடத்துல தெய்வ சக்தி அதிகமாக இருக்கின்றது. அதனால அந்த இடத்துல பள்ளிகள் அதிகமாக இருப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. மேலும் உங்களுக்கு பள்ளியை பற்றின ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுக்கான பதில் கமெண்ட்ஸ்லயே அளிக்கப்படும்.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.